திறக்க முடியல. இது எப்படி திறக்கலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க வா. நீ அதை உடைக்க போறியா? உனக்கு திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் எப்படி திறக்க போறேன்னு நீ டென்ஷன் ஆகாத. பேசாம வேடிக்கை பாரு. ராம், இத பாருடா. என்ன இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த எந்திரத்தை திறந்தோன்னா இங்க ஏதோ அதிசயம் நடக்கும்னு நீ தானே சொன்ன. இங்க அதிசயமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. போடா. என்னமோ பெருசா பேத்திக்கிட்டே திரிஞ்ச. இனிமேலாவது இந்த மாதிரிலாம் உளராத. அதிசயம் நடக்கல, ஆனா கணபதியோட கோபம் நிச்சயமா உன் மேல வந்து விழதான் போகுது ராம். இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாம விநாயக பெருமானை போய் கும்பிட்டு மன்னிப்பு கேளு. அதான் உனக்கு நல்லது. இந்தா, நான் கிளம்புறேன். புள்ளியாரப்பா, என்ன நீ நல்லா ஏமாத்திட்டல்ல. இதெல்லாம் செய்டான்னு எதுக்காக என்னை இப்படி ஏமாத்தி அலைய வச்ச? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இதுல ஒரு மெய்யும் இல்ல, எல்லாம் பொய் தான். இனிமே எனக்கு இது தேவையில்லை. அந்த புள்ளையார் என்னை ஏமாத்திட்டாரு. எவ்வளவு தேங்காய் உடைச்சேன், பழம் கொடுத்தேன், அதிரசம் கொடுத்தேன், கொழுக்கட்டை கொடுத்தேன். ஆனா அவரு எனக்கு ஆசையை காட்டி மத்தவங்க முன்னாடி என்ன கோமாளி ஆக்கிட்டாரு. இந்த விளையாட்டுக்கு நான் இல்ல. நான் இனி கணபதியை வணங்க மாட்டேன். அவர் பேரு கூட சொல்ல மாட்டேன். கணபதி இல்ல, எல்லாம் பொய், எல்லாமே பொய். அட, இது என்ன அதிசயம்? என் சைக்கிளுக்கு என்ன ஆச்சு? சைக்கிள் ஏன் நகர்ல? இதெல்லாம் யாரோட வேலை? இந்த சைக்கிளுக்கு ஏதாவது பிரச்சனையோ? என்னது இது? யார் இழுக்கிறா? சைக்கிள் ஏன் பின்னாடி போகுது? இங்க என்ன நடக்குது?